என் உயிரை காப்பாத்தினாக்கு கல்யாணமா? ஹலோ ஃபோக்ஸ், நான் கி கோகுல். மோகனண்ணா ரம்யா அண்ணி கல்யாணம் பார்க்கலாம் வாங்க. நான் யூகேஜில ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கும்போது இதே இடத்துல வீட்டுக்கு ஜம்ப் பண்ணி விளையாண்டு இருந்தாங்க அண்ணாங்க எல்லாரும். நானும் ஜம்ப் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஜம்ப் பண்ணும்போது அந்த சந்து கேப்ல கம்பியில என்னோட டிஷர்ட் மாட்டி தொங்கிட்டு இருந்தேன். அப்ப இந்த அண்ணா தான் கை பிடிச்சி தூக்குனது. மோகனண்ணாக்கு ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி க்ரூம் டு பி செலிப்ரேஷன் பண்ணோம். மொட்டை மாடியில கேக் வெட்டி மாப்பிளைக்கு ஜீவிதா வந்து மருதானில வச்சு விட்டா. மாப்பிள்ளை கிட்ட எங்களோட வெஜ் பாய்ஸ்க்கு வந்து நான்வெஜ் ட்ரீட் கேட்டிருக்கேன். பட் நான்வெஜ் பாய்ஸ்க்கு தான் நான்வெஜ் ட்ரீட் வச்சிருக்காங்க. வெஜ் பாய்ஸ்க்கு இன்னும் வைக்கவே இல்லை. பொண்ணு மாப்பிள்ள நடந்து வரும்போது ஸ்டேஜ்ல புகையை கிளப்பணும்னு சொன்னாங்க. அதுக்கு யார்கிட்ட சொன்னாங்கன்னா என்கிட்ட தான் சொன்னாங்க. நான் தான் கஷ்டப்பட்டு ஏற்பாடு பண்ணி புகையை கிளப்பியாச்சு. ரிசப்ஷன் அன்னைக்கு நைட் டின்னர் சாப்பிட்டு இருக்கும்போது ஒருத்தங்க ஐபோன் மிஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. என் பக்கத்துல தான் இருந்துச்சு. கால் வரும் வெயிட் பண்ணிட்டே இருந்தா கால் வந்துச்சு, போன் கொடுத்தாச்சு. இப்போ ரீசெண்ட் டைம்ல நிறைய பேரோட போன் மிஸ் பண்ணிட்டே இருக்கோம். சேஃபா வச்சுக்கோங்க. டின்னர்லாம் முடிஞ்சது உடனே டிஜே பார்ட்டி தாங்க. சும்மா வேற லெவல்ல டான்ஸ் பண்ணிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். மகேஸ்வரி கூல் ட்ரிங்க்ஸ் ஏஜென்சி தான் வாட்டர் கேன் சப்ளை பண்ணாங்க. இப்போ இந்த மேரேஜ் ஈவெண்ட்ஸ் போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் ஷூட் யார் பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா டஸ்க் அண்ட் டான் ஈவெண்ட்ஸ் தாங்க. ஒரு கல்யாணங்கிறது அவ்வளோ பியூட்டிஃபுல்ங்க. அதுலயும் அரேஞ்ச் மேரேஜ் எல்லாம் இருக்கு. ஒருத்தங்களுக்கு யாருன்னே தெரியாது. மாப்பிள்ளை பொண்ணு எல்லாம் பார்த்து ஓகே ஆனதுக்கு அப்புறம் லவ் வேவ் ஸ்டார்ட் ஆகும். நான் நிறைய பேர் சொல்லி கேட்டுட்டேன், கல்யாணம் பண்ணிட்டா ஹவுஸ் அரெஸ்ட், அவ்வளவுதான், வெளியே வர முடியாது அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. டார்ச்சர் அதெல்லாம் போங்க. அப்படி கேட்டா எனக்கு டென்ஷன் ஆகுங்க. அப்படி என்ன எதுக்குடா கல்யாணம் பண்றீங்கன்னு தான் கேட்பேன். லவ் மேரேஜா இருந்தாலும் சரி, அரேஞ்ச் மேரேஜா இருந்தாலும் சரி, அவங்க வீடெல்லாம் விட்டுட்டு அந்த பொண்ணு வந்து இதுக்கப்புறம் நம்ம வாழ போற வீடு இதுதான் சொல்லிட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு வரும்போது ஒருத்தவங்க நம்பிக்கையோட தான் வருவாங்க. அவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா அவங்க ஹஸ்பண்ட் நம்பி தான் வருவாங்க. இது பாத்தீங்கன்னா சேஷராஜ் கங்கண கட்ட ப்ராசஸ். அப்ப இது முன்னாடி நின்று செய்யணும். இது வந்து நான் தம்பி முறையில் நின்று செஞ்சேன். சோசியல் புக்ல இருக்கிற சாப்டர்ல மேப் இல்லாம கூட இருக்கலாம். ஆனா ஜீவிதா ஃபங்க்ஷன் அப்ப மேக்கப் இல்லாம மட்டும் இருக்க மாட்டான். முகூர்த்த அன்னைக்கு சன்ரைஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே நான் மண்டபத்துக்கு போயிட்டேன். ஹாப்பி மேரிட் லைஃப் அண்ணான்னு சொல்லிட்டு வாழ்த்துக்கள் தெரிவிச்சாச்சு. மேரேஜ் கிஃப்ட் என்னோட என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த வீடியோ தாங்க என்னோட கிஃப்ட். அப்படி அவங்க ஹஸ்பண்ட் நம்பி வர போற பொண்ணு வந்து சோ அந்த ஹஸ்பண்ட் தான் எடுத்து சொல்லணும், இதுதான் எங்க ஃபேமிலி, இப்படிதான் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் எக்ஸ்பிளேஷன் எல்லாம் பண்ணணும். டீ, காஃபி, ஹார்லிக்ஸ், பூஸ்ட் எல்லாம் இருந்துச்சு. நாங்க பூஸ்ட குடிச்சோம். நீங்க நினைக்கிற பூஸ்ட் இல்ல. அப்புறம் பூஸ்ட் எல்லாம் குடிச்சிட்டு விநாயகர் கண்ணு திறக்கிறதுக்கு போயிட்டோம். போயிட்டு திருப்பி அகைன் மண்டபத்துக்கு வந்துட்டோம். மண்டபத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் நண்பர்கள் குழுவா சேர்ந்து வாழ்த்து மடல் கொடுத்தோம். சேலம் மேற்கு தொகுதி அருள் எம்எல்ஏ ஐயா வந்திருந்தாங்க இல்ல திருமண விழாவுக்கு. லவ் மேரேஜ்னா கொஞ்சம் டீட்டெயிலாவே அவங்கள பத்தி தெரிஞ்சிருப்போம். ஆனா அரேஞ்ச் மேரேஜ்ல அவ்வளோக்கி அவங்க எப்படி இவங்க எப்படின்னு தெரியாது. ஆனா யார் யார் எப்படி இருந்தாலும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா மட்டும் இல்லாம தலைவர் சொன்னது போல நல்ல நண்பர்களா இருக்கணும். ஃபங்க்ஷன் சும்மா சுமாரா இல்லாம கிராண்டா சூப்பரா என்ஜாய் பண்ணி டான்ஸ்ல இருந்து ஃபுட்ல இருந்து எல்லாமே வேற லெவல் என்ஜாய்மெண்டா இருந்துச்சு. ரொம்பவே சூப்பரா என்ஜாய் பண்ணோம். வந்தவங்களும் சரி, அங்க இருந்தவங்களும் சரி, எல்லாருமே சந்தோஷத்தோட ஜாலியா இருந்தோம். பிட்ஸா ஐஸ்கிரீம் சாப்பிட்டு டக்குன்னு உடனே போயிட்டு எங்க விநாயகர் சதுர்த்திக்கு ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டோம். சிம்பிளா தாங்க இந்த வருஷம் செஞ்சோம். அதுவே எங்களுக்கு சூப்பரா இருந்துச்சு. குரு வீதிலையும் விநாயகர் சதுர்த்தி வச்சாங்க. 25வது வருஷமா கொண்டாடுறாங்க. ஜீவிதா அடிக்கடி ஜில்லா சீனை ரீக்ரியேட் பண்ணிட்டே இருக்காங்க. ஃபங்க்ஷனே முடிஞ்சிருச்சு. மேக்கப்பை மட்டும் பாருங்களேன். நடிப்பு என் ஜீவிதா ரூபா. நாங்க சாப்பிட்டு முடிச்சிட்டோம். அடுத்தோட நானும் உங்களை சந்திக்கும் மாதிரி நான் உங்கள் கே கோகுல்.